the wonderful name of our Lord and Savior Jesus Christ. அற்புதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I welcome you all to another episode of Hour of Blessings. உங்கள் அனைவரையும் ஆசீர்வாத நேரம் என்ற இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். I believe surely this program will brings you blessings in your life. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Because this is the hour of blessings. காரணம் இது ஆசீர்வாத நேரம். God is the source of blessings. தேவன் ஆசீர்வாதத்தின் ஆதாரமா The இருக்கிறார். God we serve is an unlimited God. நாம் ஆராதனை செய்கிற தேவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக The இருக்கிறார். God we serve is the creator of the universe. நாம் ஆராதனை செய்கிற தேவன் சர்வத்தையும் படைத்தவராக The இருக்கிறார். God we serve is the creator of you and I. நாம் ஆராதனை செய்கிற தேவன் உங்களையும் என்னையும் படைத்தவராக இருக்கிறார். This God wants his children to be blessed in daily life. இந்த தேவன் அவருடைய பிள்ளைகள் அனுதின வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So that is the God's intention towards his people to live a blessed and joyful life. இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்த நோக்கமா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, Psalm 119 verse 2, 119 சங்கீதம் 2 வசனம், blessed are those who keep his testimonies, who seek him with their whole heart. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Here my Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, the scripture begins with the word blessed. இந்த வேத பகுதி பாக்கியவான்கள் என்று ஆரம்பிக்கிறது. The word blessed means, பாக்கியவான்கள் என்றால் என்ன? as I was sharing through many series and episodes, நான் இந்த தொலைக்காட்சி தொடரிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். the word blessed means fortunate. பாக்கியவான்கள் என்று சொன்னால் அதிர்ஷ்டசாலிகள் என்று அர்த்தம். The word blessed means filled with joy. பாக்கியவான்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி நிரம்பினவர்கள் என்று அர்த்தம். The word blessed means having God's protection in our lives. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பாதுகாப்பை பெற்றவர்கள். The word blessed means having God's presence in our lives. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தை தங்கள் வாழ்க்கையிலே The பெற்றவர்கள். word blessed means having God's favor in our lives. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய தயவை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்கள். The word blessed means having God's provision in our lives. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பராமரிப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றவர்கள். The word blessed means having God's peace in our lives. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சமாதானத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்கள். The word blessed means having God's promises in our lives. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்கள். Blessed means living a life that pleasing God. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள். Blessed means living a life having a right relationship with our Lord Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனோடு கூட சரியான உறவில் இருக்கிறவர்கள். So in order to have God's blessings in our life, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள we must keep his testimonies. நாம் அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ள வேண்டும். Because the word, as we read before, நாம் இப்பொழுது படித்த வேத பகுதியில் blessed are those who keep his testimonies. அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். The definition of testimonies are நற்சாட்சிகளின் பொருள் என்னவென்று சொன்னால் the testimony of perfections of God. தேவனுடைய பரிபூரணத்தை குறித்த நற்சாட்சி. A testimony of God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு நற்சாட்சி. A testimony of God's justice. தேவனுடைய நீதியை குறித்த ஒரு நற்சாட்சி. A testimony of God's goodness displayed. வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தயவை குறித்த ஒரு நற்சாட்சி. A testimony of God's good and perfect will concerning about his people. அவருடைய ஜனங்களை குறித்த நன்மை பரிபூரணமான சித்தத்தை குறித்த ஒரு நற்சாட்சி. In another word about the definition of testimony is நற்சாட்சி குறித்து இன்னொரு வகையான அர்த்தம் a declaration of truth about God. தேவனை குறித்த சத்தியத்தை பற்றின நற்சாட்சி. A declaration of fact about God. தேவனுடைய குறித்த உண்மை பற்றினதான ஒரு அறிவிப்பு. A testimony means இங்கே நற்சாட்சி என்று சொன்னால் the people were testifying about God goodness, richness in their daily life. தேவனுடைய தயவை குறித்து தேவனுடைய ஐஸ்வரியத்தை குறித்து தங்கள் வாழ்க்கையிலே அறிவிப்பதாகும். When God brought the people of
Israel from the bondage of Egypt. தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின போது God were leading the people in the wilderness. தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார். They have seen God's miracle and wonders in the wilderness. அவர்கள் வனாந்தரத்திலே தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டார்கள். God insisted through Moses tell about the witness of God to the ages and to the generation of the children of Israel. அவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசே குறித்து அவருடைய நற்சாட்சியை பற்றி பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறார். So that's what my Bible says. அதுதான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது. Blessed are those who keep God's testimonies. அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Here there comes a two statement. இங்கே இரண்டு வகையான சொற்றொடர் வருகிறது. Blessed are those who keep his testimonies. அவருடைய சாட்சியை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். And blessed are those who seek God with their whole heart. அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். So my Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, seeking the Lord with whole heart. அவரை முழு இருதயத்தோடும் தேடுவது. If you seek the Lord wholeheartedly, நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் you will find God's blessings working in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிரியை செய்வதை காண முடியும். Seeking the Lord with wholeheartedly means தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது என்று சொன்னால் to turn to the Lord. தேவனிடத்தில் திரும்புவதாகும். Seeking the Lord with wholeheartedly means தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது என்று சொன்னால் to desire to being in a right relationship with God. தேவனோடு கூட நல்ல உறவில் இருப்பதற்கான வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Seeking the Lord with wholeheartedly means தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது என்று சொன்னால் to coming into his presence for the fulfillment of his promises in our life. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவருடைய சமூகத்திற்கு வருவதாகும். Seeking the Lord with wholeheartedly means தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது என்று சொன்னால் to coming into his presence for God's divine strength in our life. அவர் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சமூகத்தில் வருவதாகும். Seeking the Lord with wholeheartedly means தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது என்று சொன்னால் coming into his presence for God's help in our life. தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய சமூகத்தில் வருவதாகும். So my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, seeking the Lord with wholeheartedly means தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது என்று சொன்னால் என்ன? the Lord must be filled in each and every areas in your heart. தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிரம்பி இருப்பது. Lord must be the center in your heart. தேவன் உங்கள் இருதயத்தின் மைய பகுதியில் அவர் இருப்பதாகும். The Lord should be a leader in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் இருக்க The வேண்டும். Lord should be a guide in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா இருக்க The வேண்டும். Lord should be a shepherd in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மேய்ப்பராய் இருக்க The வேண்டும். Lord should be a God in your life. அவர் உங்கள் வாழ்க்கையின் தேவனா இருக்க The வேண்டும். Lord should be a savior in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையின் இரட்சகரா இருக்க The வேண்டும். Lord should be everything in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையின் எல்லாமுமா இருக்க That வேண்டும். is what my Bible says, seeking the Lord wholeheartedly. இதுதான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, தேவனை முழு இருதயத்தோடு தேடுவதாகும். In another word, இன்னொரு வார்த்தையில் the thoughts of God must occupy your heart completely. தேவனை குறித்த ஒரு சிந்தை உங்கள் இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். Because my Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, dear beloved children of God, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, give your heart to your Lord. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். Then he will come and take dwelling in that your heart. அவர் உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும்போது And he will reveal his plan and purpose and vision in your life. அவர் உங்கள் வாழ்க்கையினுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் தரிசனத்தை வெளிப்படுத்துவார். He will bless you richly. உங்களை அவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். He will bring forth a radical change in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் He கொண்டு will வருவார். take away all the things which coming against your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். The weapons which is throwing by demons
demon in your life. சாத்தானில் வருகிறதான அந்த ஆயுதங்களை அவர் தூக்கி எறிவார். He will neutralize everything in the mighty name of Jesus Christ of Nazareth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் அவர் அவமாக்கி போடுவார். Jesus must be a center in your heart, in your life, in your profession, in your area, whatever you do in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும், உங்கள் இருதயத்திலும், உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் அவர் இருப்பார். What will happen when you seek the Lord God wholeheartedly in your life? நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, Isaiah chapter 55 verses 6 and 7. ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். Seek the Lord while he may be found, call upon him while he is near. Verse 7 says, let the wicked forsake his ways, and the unrighteous man his thoughts. Let him return to the Lord, that he may have mercy on him, and to God for he will abundantly pardon. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். Here my Bible says, இங்கே என்னுடைய வேதம் சொல்லுகிறது, what will happen when you seek the Lord God wholeheartedly in your life? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை முழு இருதயத்தோடு தேடும்போது என்ன சம்பவிக்கிறது? The last part of the verse 7 says, 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, for he will have abundantly pardoned. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். In another word, இன்னொரு வார்த்தையில் abundantly pardon means மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்றால் that என்ன? God will favor his forgiveness upon the people. அவர் தம்முடைய ஜனத்திற்கு மன்னிப்பை கொடுக்கிறார். My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, when you seek God wholeheartedly in your life, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை முழு இருதயத்தோடு தேடும்போது you will have God's forgiveness in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெறுவீர்கள். You will have God's forgiveness of your sins. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவீர்கள். You will have the forgiveness of the transgressions that you committed. நீங்கள் செய்த மீறுதல்களில் பாவங்கள் மன்னிக்கப்படும். When you seek God wholeheartedly, நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு தேடும்போது your sins are forgiven. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, forgiven means மன்னிப்பு என்று சொன்னால், if you receive the God's forgiveness in your life, நீங்கள் தேவனுடைய பாவ மன்னிப்பை பெறும்போது then you are delivered, நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். free from the bondages, கட்டுகளிலிருந்து விடுதலை, free from the slavery, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, free from the sickness, வியாதியிலிருந்து விடுதலை, free from the addictions, போதை பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை, free from the failures, தோல்விகளிலிருந்து விடுதலை, free to be child of God. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான ஒரு விடுதலை. In another word, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும், God is calling you as his sons and daughters. அவர் உங்களை குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கும்படி அழைக்கிறார். So God's blessings is So God's forgiveness is a blessings towards his people. தேவனுடைய பாவ மன்னிப்பு என்பது அவர் தம்முடைய ஜனங்களை குறித்த ஒரு தேவனுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. So this is the blessings that God designed for his people. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கென்று ஏற்படுத்தின ஆசீர்வாதமா இருக்கிறது. This is the blessing God formed for his people. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கென்று உருவாக்கின ஆசீர்வாதமா இருக்கிறது. This is the blessing that God has fashioned for his people. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கென்று வடிவமைத்திருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறது. So this is the blessing that God has ordained for his people. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கென்று ஏற்படுத்தின ஆசீர்வாதம். Forgiveness is a God's blessings towards his people. மன்னிப்பு என்பது தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாகும். Freeing from all the bondages is a blessing. கட்டுகளிலிருந்து கிடைக்கிற விடுதலை அது ஆசீர்வாதமாகும். Free from the sickness is a blessing. வியாதியிலிருந்து கிடைக்கிற விடுதலை ஆசீர்வாதமாகும். Free from the curse is a blessing. சாபத்திலிருந்து உண்டாகும் விடுதலை ஆசீர்வாதமாகும். Free
from the slavery is a blessing. அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கும் விடுதலை ஆசீர்வாதமா இருக்கும். Free from the poverty is a blessing. வறுமையிலிருந்து கிடைக்கும் விடுதலை ஆசீர்வாதமாகும். Free from all the negative sources working against you is a blessing. பிற்போக்கான எண்ணங்களிலிருந்து ஆதாரங்களிலிருந்து கிடைக்கும் விடுதலை ஆசீர்வாதமாகும். Free from all the barrenness, that is a blessing. எல்லாவித மலட்டு தன்மையிலிருந்து கிடைக்கும் விடுதலை ஆசீர்வாதமாகும். Free from the long sufferings, that is a blessing. நீண்ட கால போராட்டத்திலிருந்து கிடைக்கும் விடுதலை ஆசீர்வாதமாகும். This is the blessing that God has for you. இதுதான் தேவன் உங்களுக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதம். My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, when you seek the Lord God wholeheartedly, தேவனை முழு இருதயத்தோடு தேடும்போது you will have God's forgiveness in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மன்னிப்பை பெறுவீர்கள். Forgiveness is a part of blessings. மன்னிப்பு என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பகுதியாகும். God has kept before you blessings in your life. தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் முன்பதாய் வைத்திருக்கிறார். In order to possess God's blessings in your life, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு you must have God's forgiveness in your life. நீங்கள் தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றிருப்பீர்கள். How will you have God's forgiveness in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மன்னிப்பை பெறுவது எப்படி? By receiving Lord Jesus Christ as a Lord and Savior into your personal heart. உங்களுடைய தனிப்பட்ட இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளும்போது 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக Jesus Christ came down from heaven to earth இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். to be with his people, அவர் தம்முடைய ஜனத்தோடு இருக்கும்படியாக, to do good to the people, ஜனங்களுக்கு நன்மை to செய்யும்படியாக, deliver the people, ஜனங்களை to விடுதலையாக்கும்படியாக, heal the people from the sickness, அவர்களை வியாதியிலிருந்து குணமாக்கும்படியாக, to give a great life to the people. ஜனங்களுக்கு நல்ல பெரிய ஒரு வாழ்க்கை Jesus கொடுக்கும்படியாக Christ was moving along with the people அவர் தம்முடைய ஜனங்களோடு நடந்து சென்றார். because the God children must have the forgiveness of sin in their life. காரணம் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று. So Jesus Christ gave himself for this atonement for the sins on the cross of Calvary 2000 years ago. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Jesus Christ has shed his precious blood on the cross of Calvary 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். To bear our pains upon him. அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். To bear our sins upon him. நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். To bear our curse upon him. நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். To bear all the failures upon him. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தோல்விகளையும் அவர் சுமந்தார். Bear all our disappointments upon him. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அதைரியம் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். He has bear all the things, the persecutions upon him. அவர் எல்லா பாடுகளையும் அவர் சுமந்தார். He took everything from us. அவர் எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து விட்டார். And he has given forgiveness from him. அவர் தம்முடைய மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். To free his people. தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க. Deliver his people. தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க. To protect his people. தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க. To give peace to his people. தன்னுடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க. He wants his people should live a blessed life. அவர் தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக, that these people should not live the life under the bondages. அவர் தம்முடைய ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்க விரும்பவில்லை. So God wants his people to live a victorious life. தேவன் தம்முடைய ஜனங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி விரும்புகிறார். A freedomful life. ஒரு விடுதலையான வாழ்க்கை. A specific life. ஒரு பிரத்யேகமான வாழ்க்கை. A unique life. ஒரு தனித்துவமான வாழ்க்கை. A separated life unto God. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. A life of holiness. பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. The life filled with God's spirit. தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு வாழ்க்கை. The life filled with God's favor and God's love. தேவனுடைய அன்பையும் தயவையும் பெற்ற ஒரு வாழ்க்கை. The life filled with God's likeness and image. தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் பெற்ற ஒரு வாழ்க்கை. Another word. இன்னொரு வார்த்தையில் Christ likeness.
கிறிஸ்துவை போல In order to have these blessings in our life, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் we need to seek the Lord our God wholeheartedly. தேவனும் கர்த்தருமா இருக்கிற அவரை நாம் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். God does not demand anything from you. அவர் உங்களிடத்திலிருந்து எதையும் கட்டாயமாக கேட்கவில்லை. He is just asking, my beloved children, will you give your precious heart to me? அவர் கேட்கிறார், பிள்ளையே உங்களுடைய விலையேறப்பெற்ற இருதயத்தை எனக்கு தருவீர்களா என்று. I want to come into your heart. நான் உங்கள் இருதயத்துக்குள் வர I விரும்புகிறேன். want to dwell into your heart. நான் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன். I want to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்க I want to change your life completely. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும்படி I விரும்புகிறேன். want to transform your life. உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படி விரும்புகிறேன். I want to give a courage to you. உங்கள் வாழ்க்கையிலே தைரியத்தை கொடுக்கும்படி I விரும்புகிறேன். want to give a blessings to you. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி விரும்புகிறேன். I intend to give a 100% health in your life. உங்கள் வாழ்க்கையில 100% ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். In order to have God's blessings in your life, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் my beloved children of God, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, will you offer your heart to Jesus? உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு தருவீர்களா? Wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும், whatever you are, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும், I may not know the condition of your situation. உங்களுடைய சூழ்நிலை என்னதென்று எனக்கு தெரியாது. I may not know the condition of your circumstances. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. The God Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the creator of you and I, உங்களையும் என்னையும் படைத்தவர், is watching you. உங்களை பார்த்து He கொண்டிருக்கிறார். never leave you. உங்களை அவர் கைவிட He மாட்டார். will never forsake you, உங்களை மறக்க மாட்டார். because you are his blessed children. நீங்கள் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். Because my Bible என்னுடைய says, வேதம் சொல்கிறது, blessed is the nation whose Lord is God, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. and the people God whom has chosen as his own heritage. அவரை சுதந்திரமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. Choosing God is a blessing. தேவனை தெரிந்து கொள்வது ஆசீர்வாதம். Chosen by God is a blessing. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் You ஆசீர்வாதம். are in the place chosen by God. நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். So you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Will you offer your life to Jesus today? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிப்பீர்களா? He will come into your heart. அவர் உங்கள் இருதயத்தில் வருவார். He will wipe away all your tears. உங்கள் கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். He will wash your sins with his precious blood which shed on the cross of Calvary 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் கழுவி சுத்திகரிப்பார். Would you want to be washed by the precious blood of Jesus Christ today? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட விரும்புகிறீர்களா? When he washes your sins, அவர் உங்கள் பாவங்களை கழுவும்போது you will be forgiven. நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். You will receive God's forgiveness in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மன்னிப்பை பெறுவீர்கள். God's forgiveness is a part of blessings. தேவனுடைய மன்னிப்பு என்பது அவருடைய ஆசீர்வாதத்தின் In பகுதியாகும். order to have God's forgiveness as a blessing in your life, தேவனுடைய ஆசீர்வாதமாகிய மன்னிப்பை உங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டுமானால் seek the Lord God wholeheartedly. தேவனை முழு இருதயத்தோடும் தேடுங்கள். Will you choose to seek the Lord wholeheartedly today? இன்றைக்கு அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு தேடும்படி விரும்புகிறீர்களா? My beloved brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதரனே I சகோதரியே, am going to pray for your miracle and breakthroughs. இன்றைக்கு ஒரு அற்புதத்திற்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். Heavenly Father, I come in your presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். By your Son Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரனுமாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். Lord, I have spoken the word which you have spoken to me. நீர் எனக்கு பேசின அந்த வார்த்தை இன்றைக்கு நான் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் I பேசியிருக்கிறேன். declare the word which you shared to me through this program to the people who are watching, Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தின வார்த்தைகளை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். The content of my messages. இந்த செய்தியினுடைய சாராம்சம், You will have God's blessings in your life by seeking
the Lord God wholeheartedly. தேவனை முழு இருதயத்தோடு தேடும்போது உண்டாகும் ஆசீர்வாதங்கள் I have spoken it, O Lord. நான் பேசி இருக்கிறேன் ஆண்டவரே. Lord, my beloved brothers and sisters, தகப்பனே, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு wherever they are, அவர்கள் எங்க இருந்தாலும், whatever they are, அவர்கள் எப்படிப்பட்ட however they are, அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், in which place they are watching this program, O எந்த Lord, இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், maybe in their workplace, அவருடைய வேலை தலங்களிலே, maybe in their traveling, அவர்கள் பயணங்களிலே, maybe in the hospital, அவர்கள் மருத்துவமனைகளிலே, maybe in the walking, O Lord, அவர்கள் நடந்து போகையிலே, wherever they are watching this program, அவர்கள் எந்த நிலையில் இதை பார்த்து கொண்டிருந்தாலும், this word minister to them. இந்த வார்த்தையில் அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். Let them have a blessing of a forgiveness in their life, O God, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதமாகிய மன்னிப்பை தங்கள் வாழ்க்கையில் பெறட்டும். and live their life bountiful, O Lord, அவர்கள் அபரிமிதமான வாழ்க்கை வாழட்டும். a perfect life, பரிபூர்ணமான வாழ்க்கை, peaceful life, சமாதானமுள்ள வாழ்க்கை, healthy life, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை, blessed life, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, joyful life, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, prosperous life, செழிப்பான வாழ்க்கை, abundant life, அபரிமிதமான ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை, victorious life, வெற்றியுள்ள வாழ்க்கை, spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கை. and all their worries may be turned into joy, O Lord. அவருடைய கவலைகள் எல்லாம் களிப்பாய் மாறட்டும். Lord, I pray, Lord, ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். those who are longing for God's healing in their life, அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சுகத்திற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், let them have your forgiveness in their life, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்னிப்பை பெறட்டும். and let them free from their sickness, O God, அவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறட்டும். in Jesus' name. இயேசுவின் I நாமத்தினாலே declare 100% total healing into their life, O Lord. நான் அவர்களுடைய வாழ்க்கையில் 100% சுகம் உண்டாகும்படி நான் Let your பேசுகிறேன். healing penetrate to their body from top to toe, Lord. அவருடைய வாழ்க்கையில தெய்வீக சுகம் தலை முதல் கால் வரைக்கும் ஊடுருவி பாயட்டும். Let them heal right now. அவர்கள் இப்பொழுது சுகமடையட்டும். Let them heal right now. ஆண்டவரே, இப்பொழுது சுகமாக்குவீராக. Let your forgiveness be poured upon them, O God. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மன்னிப்பு ஊற்றப்படுவதாக. While receiving your forgiveness in their life, அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மன்னிப்பை பெறும்போது let them be healed completely, Lord. அவர்கள் பூரணமாய் சுகமடையட்டும். All the sorrow shall turn into joy. அவர்கள் துக்கம் சந்தோஷம் மாறட்டும். All the darkness shall be turned into light, O God. அவருடைய வாழ்க்கையின் அந்தகாரங்கள் வெளிச்சமாய் மாறட்டும். All the failures shall turn into success, O God. எல்லா தோல்விகளும் வெற்றியாய் மாறட்டும். In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே I pray, Father God in heaven. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Amen.